Hi students, today we will see the unit 4 electric charge and electric current. Introduction. Like mass and length, electric charge also is a fundamental property of all matter. என்னது மாஸு லென்த்து மாதிரியே எலக்ட்ரிக் சார்ஜுக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா மேட்டருக்கும் வந்து இருக்குது. we know that matter is made up of atoms and molecules. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேட்டர் அப்படின்றது எதால ஆனது, ஆட்டமும் மாலிகுல்ஸு அணுக்களாலேயும் மூலக்கூறுகளாலேயும் வந்து ஆனது. ஆட்டம் ஹாவ் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். அணுவில் ஆட்டமில் பார்த்தோன்னாக்கா என்னென்ன பார்ட்டிக்கல் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. பை நேச்சர் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஹாவ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் நியூட்ரான்ஸ் டு நாட் ஹாவ் சார்ஜ். நேச்சர்லேயே பார்த்தோன்னா எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் பார்த்தோன்னாக்கா என்னது நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் நியூட்ரானுக்கு என்ன கிடையாது, சார்ஜ் எதுவுமே கிடையாது. அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு பார்த்தோன்னாக்கா மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் த மாடர்ன் டைம்ஸ். எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு முக்கிய தேவையான ஆற்றலாக வந்து இருக்குது. இன் திஸ் லெசன் we will study about electric charge, electric current, electric circuit diagram and the effect of electric current. இந்த லெசனில் எதை பற்றி பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராமை எப்படி வரைகிறது, எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய எஃபெக்ட்ஸு விளைவுகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் சார்ஜ். Inside each atom there is a nucleus with positively charged protons and chargeless neutrons and negatively charged electrons orbiting the nucleus. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸு உள்ளே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டானும் சார்ஜே இல்லாமல் இருக்கக்கூடிய நியூட்ரானும், அது மட்டும் இல்லாமல் அந்த நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்டில் நியூக்ளியஸ் என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸும் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். யூஸ்வலி தேர் ஆர் as many electrons as there are protons and the atoms themselves are neutral. அப்போ யூஸ்வலாக வந்து நிறைய எலக்ட்ரான் இருக்கக்கூடிய புரோட்டான் வந்து என்னது, மெனி எலக்ட்ரான், அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடியது எப்படி இருக்குது, நியூட்ரலாகவே வந்து இருக்குது. வெளியில் இருக்கக்கூடியது தான் வந்து புரோட்டான். இஃப் an electron is removed from the atom becomes positively charged. இப்போ எலக்ட்ரானை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரான் தான் வந்து என்னது, நெகட்டிவ் சார்ஜ். அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஆட்டம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், பாசிட்டிவ் சார்ஜாக ஆகிடும். தென் இட் இஸ் கால்ட் எ பாசிட்டிவ் அயான். அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லுவோம். If an electron is added in excess to an atom, then the atom is negatively charged. அப்போ எலக்ட்ரானை நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆட்டமில் அப்படின்னாக்கா அந்த ஆட்டம்ல என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். அதனால் அதை என்ன ஆட்டம் சொல்லுவோம், நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லுவான். இட் இஸ் கால்டு நெகட்டிவ் அயான். when you rub a plastic comb on your dry hair, the comb obtains power to attract small piece of paper. இஸ் இட் நாட்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளாஸ்டிக் கோம்பை எடுத்து நம்ம ட்ரை ஏரில் வந்து கண்டினியூஸாக வந்து ரப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கோம்புக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து அட்ராக்ட் பண்ணும். when you rub the comb vigorously, electrons from your hair leave and accumulate the edge of the comb. அப்போ நம்ம வேகமாக வந்து அந்த கோமை வந்து ரப் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து சேர்ந்துட்டு ஏன்னா அதில் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக வந்து பேப்பரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். யுவர் ஹேர் இஸ் நவ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. எலக்ட்ரான் ஃபுல்லாக என்ன ஆகிடுது, அந்த கோம்பு சீப்பில் வந்து போயிட்டதுனால
நம்ம ஹேர் வந்து என்ன சார்ஜாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. அண்ட் இட் ஹேஸ் லாஸ்ட் எலக்ட்ரான் அண்ட் த கோம்ப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் இட் ஹேஸ் கெயின்டு எலக்ட்ரான்ஸ். பார்த்தோன்னாக்கா நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃபுல்லாக கோம்பில் போயிடுது. அதனால் நம்ம ஹேர் கிட்ட பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரானை என்ன ஆயிடுச்சு, லாஸ் பண்ணிடுச்சு. எலக்ட்ரானை ஃபுல்லாக இழந்ததுனால அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. இப்போ கோம்பில் பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரானை ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜை ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, கெயின் பண்ணிடுச்சு. அதனால அது என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜாக ஆயிடுச்சு. மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ எப்படி வந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணுறது? எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர் இன் கூலும் அண்ட் த சிம்பிள் ஃபார் த சேம் இஸ் சி. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜை எதில் வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கூலுமில். அதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சி தான் வந்து அதோடைய சிம்பிள். த சார்ஜ் ஆஃப் an electron is numerically a very tiny value. அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ், எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு சின்ன அளவாக வந்து இருக்குது. த சார்ஜ் ஆஃப் an electron represented as E. அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் எதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஈல ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் வித் சார்ஜ் ஈக்குவல் டு. அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானுடைய ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது, 1.6 into 10 power minus 9 coulomb. This indicate that any charge Q has to be an integral multiple n of this fundamental unit of electron charge. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா n அப்படின்றதுன்னா அது இன்டெக்ரல் மல்டிபிள். ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து E. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு, அப்போ சார்ஜ் அப்படின்றது எதோடு எதுன்னு சொல்கிறாங்க, சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு E இன்டெக்ரல் மல்டிபிளும் எலக்ட்ரானுடைய சார்ஜையும் மல்டிபிள் பண்ணாக்கா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சார்ஜ் கிடைக்கும். ஹியர் n இஸ் எ ஹோல் நம்பர். இதில் n அப்படின்றது எப்படி இருக்கும், ஹோல் நம்பராக வந்து இருக்கும். ப்ராப்ளம் 1. How many electrons will be there in 1 coulomb of charge? இப்போ ஒரு கூலும் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரான். சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச E is equal to 1.6 into 10 power minus 9 கூலும். Q is equal to என்ன ஃபார்முலா தெரியும், NE. ஆர் நம்மளுக்கு என்ன தேவை, N is equal to எவ்வளோ, QE. அப்போ Q என்னது 1, ஒரு எலக்ட்ரானில் தானே கேட்டுருக்குறாங்க. ஸோ Q1 டிவைடட் பை 1.6 into 10 power minus 9. இதை ஷார்ட் பண்ணால் எவ்வளோ வரும், 6.25 into 10 power 18 எலக்ட்ரான். எதனால் 10 power 18 வருது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த 10 power 19 மேலே எடுத்துன்னு போனோன்னாக்கா ஏன்னா ஒரு -9 வந்து மேலே போச்சுன்னா 10 power 19 மட்டும் வரும். இப்போ ஒரு 10 டிவைடட் பை 1.6 into 10 power என்ன வரும் 18. இப்போ 10ல் 1.6 டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, 6.25 into 10 power 18 electrons. Practically we have mu c microcoulomb, nc nanocoulomb and pc picocoulomb has unit of electric charge. ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோன்னா மியூசி அப்படின்றது மைக்ரோகூலும்க்கும், என்சின்றது நானோ கூலும்க்கும், பிசி பிகோ கூலுமும் வந்து எலக்ட்ரிக் சார்ஜுடைய யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். 1 மியூசி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதுக்கு ஈக்குவல், 10 power -6 கூலும்க்கு ஈக்குவல். 1 என்சி 1 நானோ கூலும் எதுக்கு ஈக்குவல், 10 power -9 கூலும்க்கு ஈக்குவல். அண்ட் 1 பிகோ கூலும் அப்படின்றது 10 power -12 கூலும்க்கு ஈக்குவல். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் additive in nature. எலக்ட்ரிக் சார்ஜ் நேச்சுரல் எப்படி இருக்குது, அடிட்டிவாக இருக்குது. The total electric charge of system is the algebraic sum of all the charges located in the system. அப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் சிஸ்டம் ஃபுல்லாக எப்படி இருக்குது, அதோடைய எல்லா சார்ஜும் வந்து அல்ஜிப்ரிக்காக இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கிறதுல அல்ஜிப்ரிக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், let us say that a system has 2 charges, 5c coulomb and -2c, then the total or net charge the system is.
அப்போ ஒன்று 5C இன்னொன்று -2C அப்படின்னாக்கா டோட்டல் நெட் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிஸ்டம் ஃபுல்லாக 5C + -2C. அப்போ மைனஸ் பண்ணோன்னா நான் ப்ளஸ் மைனஸு மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் பண்ணோன்னா +3C. Do you know electrostatic force between 2 point charges obey Newton's third law? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 2 பாயிண்ட்ல இருக்கக்கூடியது எதை ஒபே பண்ணுது? நியூட்டன் தேர்ட் லா. நியூட்டன் தேர்ட் லா என்னது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த ஒரு வினையை செஞ்சாலும் அதற்கு என்னது எதிர்வினை வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து நியூட்டன் தேர்ட் லா. த ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் இஸ் த ஆக்ஷன் அண்ட் on the other is reaction. அப்போ ஒன்று சைடில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் உடைய சார்ஜ்ன்றது ஆக்ஷனு, இன்னொன்று இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.